ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ்லேருந்து அனந்தலட்சுமி பேசுகிறேன். நாம் இன்னைக்கு கார்த்திகை பண்டிகை வருது இல்லையா, அதை பற்றி தான். நேற்று உப்பப்பம் காரப்பம் போட்டேன். இன்றைக்கி நெல் பொரி, இது அவள் பொரி உருண்டை பண்ணலான் இருக்கேன். இது இந்த டம்ளரால் 4 டம்ளர் எடுத்துட்டு இருக்கேன். 4க்கு 1 வெல்லம்னு கணக்கு. இதால் 4 எடுத்துட்டு இருக்கேன் டம்ளரில். 4க்கு 1 வெல்லம் நெல் பொறிக்கு. அதை கொஞ்சம் என்னதான் நம்ம கடையில் வாங்கியிருந்தாலும் நமுத்து போயிடும் இந்த காற்றெல்லாம் பட்டா. அதனால் கொஞ்சம் வறுத்துக்கணும். இதை நம்ம வறுத்துக்கலாம். இதை நாம் கொஞ்சம் சளிச்சுக்கணும். ஏன்னா இது மண்ணில் வறுக்கிறதுனால இதாக இருக்கும். நல்லா மொறுன்னு ஆகும். இல்லாட்டி நமக்கு இதாகிடும். நமக்கு நமுத்து போயிடும், பிடிக்க வராது. அது நம்ம வறுத்த பொரி தான். இதான் நம்ம வெளியில் வரும்போது காற்று பட்டுதுன்னா அது நமுத்து போயிடும். நல்லா சூடு ஏறுற வரைக்கும் வறுக்கணும். சூடை ஏறல இதுக்கு தீஞ்செல்லாம் போகாது. இது நமக்கு நல்லா தான் இருக்கும். அதனால் இதை வறுத்துக்கலாம். இதுக்கு நம்ம அது 1 டம்ளர் வெல்லம், 4க்கு 1 வெல்லம். இல்லாட்டி உங்களுக்கு உருண்டை பிடிக்கவே வராது. சிம்மில் வச்சே வறுத்துக்கோங்க. பெருசு பண்ணாதீங்க, தீஞ்சு போயிட போகிறது. சிம்மில் வச்சே வறுத்துக்கணும். நல்லா சுரீர்னு சூடே வரல. சூடு வந்ததுன்னு வச்சுக்கோங்க, நம்ம அது போகிறோம். நமக்கு என்ன நல்லா மொறுன்னு ஆகிடும். இந்த பாருங்க, நல்லா பொரியும் பாருங்க. பொரியறதா அவ்வளோதான். அந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு இது பண்ண முடியும். பாகு வச்சுட்டு காட்டுறேன். இதுக்கு 1 டம்ளர் வெல்லம் போட்டுன்னு இருக்கேன். இதுக்கு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம். பாகு இந்த முதல்ல வெல்லத்தை நம்ம கரைச்சுருவோம். வெல்லம் கரைஞ்சோடனே இருத்துன்ட்டு அதுக்கப்புறமா பாகு வைக்கலாம்.
வெல்லம் கரெக்டாக இதில் வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம பாகு வச்சுக்கலாம். நீங்கள் ஆர்கானிக் வெல்லம் வாங்கியிருந்தெல்லாம் வடிகட்ட வேண்டாம். இது ஆர்கானிக் வெல்லம் இல்லை. பாருங்க, இது இப்போ பாகு வச்சு நான் தண்ணி வச்சுட்டு இருக்கேன். பாகு இன்னும் கொஞ்சம் கெட்டியாகட்டும் பார்க்கலாம். அதான் வந்து தக்காளி பழங்கிறது நமக்கு அதிரச பதம். அதுக்கு அடுத்த பதம் கொஞ்சம் எடுக்கணும். இப்போ வந்து சுக்கு பொடி போடணும். கண்டிப்பாக சுக்கு பொடி போட்டுக்கலாம். தேங்காய் போடணும். நான் தேங்காய் போடலை. நீங்கள் தேங்காய் விருப்பப்பட்டால் பல்லாக கீறி போட்டுருங்கோ. இது ஏலக்காய் பொடி போடுறேன். 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நமக்கு தெரியும் இப்படி பாகு கொஞ்சம் கெட்டியாக ஒரு மாதிரி வந்ததுனாலே இது இன்னும் அது வரலேன்னு அர்த்தம். பதம் கொஞ்சம் தண்ணியாக விழுது பற்றியெல்லாம், அதனால் இன்னும் பதம் வரலேன்னு அர்த்தம். பார்த்தீங்களா, இன்னும் வரல. பிரியறது பார்த்தீங்களா, இன்னும் வரல. இப்போ தான் கொஞ்சம் வருது. இன்னும் வரணும். தக்காளி பழம் கூட இன்னும் வரல. பதம் பாடாதீங்க. லைட்டாக தக்காளி பழப்பதம் தான் வருது. இன்னும் கொஞ்சம் அப்படி அடித்தா டன் அப்படின்னு சத்தம் கேட்கணும். அந்த அளவுக்கு பதம் வரணும். இதை பற்றியெல்லாம் இப்படியே தக்காளி பழப்பதம் தான் வருது.
இது வந்து அதிர்ஷ்ட பதம். இன்னும் ஒரு செகண்ட் இருந்தால் சரியாயிடும். இதெல்லாம் டங் அப்படின்னு சத்தம் கேட்கணும். இதில் போட்டால் ஒரு தட்டில் போட்டு காட்டினா தெரியும். டங்குன்னு சத்தம் கேட்கணும், அதுதான் பதம். எடுத்து இதை கொண்டே இதில் விட்டுடலாம். பொரியில் விட்டு கலந்து உருண்டை பிடிச்சி காட்டுறேன். இதோ பாருங்கள், பொரி உருண்டை பிடிச்சிருக்கேன் பாருங்கோ. அடுத்து அவல் உருண்டை பிடிச்சி காட்டுறேன். இது ஒரு உப்பப்பம். இப்படி பண்ணலாம். இதுக்கு வந்து நான் 1 டம்ளர் பச்சரிசி மாவரிசி எடுத்துட்டு இருக்கேன். இந்த டம்ளரால் 1 டம்ளர் மாவரிசி எடுத்துட்டு இருக்கேன். இது அதாவது 1 டம்ளர் இல்லை, இது முக்காலுக்கு கொஞ்சம் மேலே முக்கால் இவ்வளோ எடுத்துட்டு இருக்கேன். இதுக்கு மீதி வந்து நம்ம வெள்ளை உளுத்தம்பருப்பு, இது எவ்வளோ கோபுரம் போடணும், இதுக்கு எவ்வளோ இருக்கோ அது மாதிரி வெள்ளை உளுத்தம்பருப்பு போட்டு இதை ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு அதில் வந்து நான் வந்து இதுக்கு நான் இதுலேயே பச்சை மிளகா மட்டும் போட்டுட்டேன். பச்சை மிளகா இதே மாமியாரத்தில் புக்காத்தில் இது பண்ணுவான் இந்தப்போ. இதுக்கு பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லிலாம் அரைச்சுட்டேன். உப்பு போட்டு அரைச்சிட்டு இருக்கேன். பெருங்காயமும் வந்து கடலைப்பருப்பு ஊற வச்சு போடுவா என் மாமியார். இதுக்கு கடலைப்பருப்பு ஊற வச்சுட்டு இருக்கேன். இதில் நம்ம போட்டுக்கலாம். இதில் நம்ம அந்த கடலைப்பருப்பு ஊற வச்சதை போட்டுடலாம். பெருங்காயம் வந்து பொடி போட்டுக்கலாம். ஏன்னா இது ரொம்ப ஏற்கனவே கொஞ்சம் இதாக இருக்குது. நம்ம அதனால் வந்து இது எண்ணெயில் டைரெக்டாக எண்ணெயிலே விட போகிறோம், வாக்க போகிறோம். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். இது நம்ம டைரெக்டாக எண்ணெயிலேயே வாக்குறதுனால இதில் வந்து நான் பெருங்காயம் போட்டுக்கிறேன். தண்ணி இது போல் பெருங்காய பொடி பெருங்காயம் போட்டுக்கிறேன். இதில் கடலைப்பருப்பு போட்டுருக்கேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். பச்சை மிளகா, உப்பு அரைச்சுட்டேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி அதான் பச்சையாக இருக்குது. மாவு அரைச்சுட்டேன் நான். இதில் 3/4 டம்ளர் கொஞ்சம் மேலே, 1 டம்ளர் கம்மியாக. இது வந்து அதை வந்து அவன் மீதி வந்து கோபுரமாக வெள்ளை உளுத்து பருப்பு எவ்வளோ நமக்கு தேவையோ அந்தளவுக்கு போட்டுட்டோம்னா ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு அரைச்சி 5 மணி நேரம் ஆகும். உடனே வட்டையெல்லாம் நல்லா வராது, கொஞ்சம் புளிக்கணும். இதுக்கு பெருங்காய பொடி போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் போட்டுருக்கேன். பெருங்காய பொடி 2 ஸ்பூன் போட்டுருக்கேன். எண்ணெயை காய வச்சுட்டுருக்கேன். எண்ணெய் காயட்டும். இது நான் அப்பக்காரில் வாக்கலை, டைரெக்டாக எண்ணெயிலேயே தான் விடுறேன். தேங்காயும் போட்டு அரைச்சுட்டேன். தேங்காய் வந்து துருவின தேங்காயும் போட்டு அரைச்சுட்டேன். தேங்காய், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு அரைச்சுட்டேன். இப்போ பெருங்காயமும் கடலைப்பருப்பும் போட்டுன்ட்டேன். ஊற வச்ச கடலைப்பருப்பு ஒரு 4 மணி நேரம் ஊறிடுது கடலைப்பருப்பு, அதையும் போட்டுன்ட்டேன். இது நம்ம டைரெக்டாக எண்ணெயில் விட போகிறோம். அது அந்த அப்பக்காரில் விட்டு இதில் வந்து எண்ணெயில் விட போகிறோம். பாருங்க, இன்னைக்கு கார்த்திகை பண்டிகை, விளக்கேற்றணும் 5 மணிக்கு. அதுக்குள்ளே இதை வாத்தி நைவேத்தியம் பண்ணணும். வெள்ளப்பம், உப்பப்பம், வெத்தலை பாக்கு பழம், நெல் பொரி உருண்டை இதெல்லாம் நைவேத்தியம் பண்ணணும். எண்ணெய் காயட்டும்.
எண்ணெயை சிம் பண்ணிக்கோங்க அடுப்பை. எண்ணெய் நல்லா காஞ்சிருத்து விடலாம். ஒன்றொன்னா விடலாம், இல்லாட்டி ஒன்று ஒன்று சேர்ந்துன்றோம். 2 3 நாம் அவசரத்துக்கிட்டோம்னா சேர்ந்துன்றோம். இப்படி எண்ணெயை கொஞ்சம் இறச்சி விட்டோம்னா மேலே நல்லா வெந்துடும். அதுவே 2 நிமிஷம் கழிச்சு அப்படியே எந்திருந்து வந்துடும், மேலே அப்படியே வந்துடும் பாருங்க வெந்துருத்துனா. இது இப்படி வெள்ளையாக தான் இருக்கும். ஏன்னா வெள்ளை உளுத்தம் பருப்பும் நாம் மாவு பச்சரிசியும் போட்டுருக்கோம். அப்புறம் நான் வந்து இதில் கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகா, வரமிளகாலாம் போட மாட்டேன். என் மாமியார் நறுக்கி போடுவா வதக்கி. நான் வந்து இது இப்படி போட்டே அரைச்சின்ட்டேன். அப்புறம் இதில் வந்து கடலைப்பருப்பு ஊற வச்சு போட்டுட்டேன் பாருங்கோ. இது மாவு புளிச்சாதான் நல்லா வரும். இல்லைன்னா நமக்கு வந்து ஹார்டாக ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் மாவு புளிக்கணும். குறைஞ்சது 5 மணி நேரமாவது நம்ம அரைச்சி வச்சிடணும். இல்லைன்னா அவசரத்துக்குள்ள தயிர் விட்டு அரைச்சிக்கலாம். தயிரோ மோரோ விட்டு அரைச்சிக்கலாம். நான் வந்து 5 மணி நேரம் அரைச்சி ஊற வச்சுக்கிட்டேன். நல்லா மாவு புளிச்சிருத்து. இப்போ மழை வேற எங்கே பார்த்தாலும். பெரிய கரண்டி போட்டேன், ரொம்ப குட்டியாக இருக்குன்னு கரண்டி பெருசு போட்டுருக்கேன். இந்த வீடியோவில் நான் வந்து அரைக்கிற மாதிரி ஒரு அப்பம் போட்டிருக்கேன். இது வந்து மாவு பச்சரிசியும் உளுத்தம் பருப்பும் அரைச்சது. இதுவும் நல்லாயிருக்கும். இது ஒரு விதமாக இருக்கும், இதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். கொஞ்சம் தண்ணி விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எண்ணெய் நிறையா குடிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு மாதிரி தேக்கடையாக வந்துடும். அதனால் நான் கொஞ்சம் கெட்டியாக விட்டுருக்கேன். இதுவுமே எண்ணெய் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறோம். நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு தோசையாக வாத்துக்கலாம். ஒரு சாசத்துக்கு வந்து ஒரு 6 10 11 பண்ணிவிட்டு நம்ம சாசத்துக்கு இதுக்கு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மீதி வந்து நம்ம மாவு இருந்துன்னா நம்ம தண்ணி விட்டு நம்ம தோசை மாவு பார்த்து தண்ணி விட்டு தோசையாக கூட வாத்துட்டுலாம். இப்படி இறச்சிட்டோம்னா உள்ளெல்லாம் வெந்துடும் மாவு. எண்ணெயை இறச்சி விட்டுட்டோம்னா உப்பினா மாதிரி வரும் அப்பம்.
பொதுவாகவே அப்பம்னாலே எண்ணெய் தான் பிடிக்கும். நமக்கு வேண்டானா ஒரு சாதத்துக்கு நேர்த்திக்கு பண்ணிட்டு நம்ம தோசையை வறுத்துக்கலாம். இல்லை பரவாயில்ல, நம்ம வருஷத்தில் ஒரு நாள் தானே சாப்பிட்றோம் அப்படின்னா பரவாயில்லைன்னா சாப்பிட்டுக்கலாம். அப்படியே தானாக வருது பாருங்க, மேலே எழுந்து வருது பாருங்க, அப்படியே தானாக வந்துடும். இந்த தப்பலா கொதிலாம் அடக்கிடுச்சுன்னா வெந்திருக்குன்னு அர்த்தம். நான் ஏற்கனவே 2 நாளைக்கு முன்னால் போட்ட வீடியோ வந்து அது என் அம்மா பண்ணுவா பிறந்தாத்துல, இது வந்து என் மாமியார் பண்ணுவா குக்காத்துல. அதனால் சரி அது ஒரு நாள் பண்ணி இது ஒரு நாளும் போடலாமேன்ட்டு அது போட்டேன். பாருங்கோ, உப்பப்பம் வாத்திருக்கேன். எப்படி பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன். பாருங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. என் வீடியோ புதுசாக பார்க்குறோம், சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உடனுக்குடனே உங்களுக்கு நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடனே கிடச்சிரும். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.